வணக்கங்க. நம்ம இந்த 12ஆம் தேதி இது ஏர் கிராஷ் நடந்தது இல்லையா அகமதாபாத்தில். அதில் வந்து ஒரு பையன் ஆரியன் அன்சாரி அப்படிங்கிற வீடியோலாம் எடுத்திருந்தான். அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கான். சும்மா அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவனுக்கு 17 இயர்ஸ் ஆகுது. இவன் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். அவங்க அப்பா ஏதோ ஒர்க்குக்காக இங்கே ரெண்டட் மேகானி நகர் அப்படிங்கிற ஏரியா, அந்த அகமதாபாத் ஏர்போர்ட் பக்கத்துலேயே வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து தங்கியிருந்திருக்காரு. அவரை பார்க்க வந்திருக்கான். அதான் ஜூன் 12 தான் அவன் வந்திருக்கானே. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு டெரஸ்க்கு போயிருக்கான். அந்த பிளேன் என்ன இருக்குன்னா ஒன்று எடுத்து டேக் ஆஃப் ஆன உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் லோவில் போய் தான் ஹையில் மேலே ஏறும் இல்லையா, அது லோவில் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டால அதை காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை க்ளோஸ்அப்பில் இருந்ததுனால எடுத்திருக்கான். அவனுமே ஃபஸ்ட்டு தடவையாக அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக போகிறத அப்போ தான் பார்க்குறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி கீழே இறங்குறத பார்க்குறான் அவன். ஸோ அது லேண்ட் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது என்னென்னா லேண்ட் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அது ஆக்சுவலி லேண்ட் ஆகிற இடம் கிடையாது. நீயும் ஹையாக ஃப்ளை ஆகிருக்கணும். அது ஆகாமல் லேண்ட் ஆகி அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு. சடனாக ஒரு பெரிய சவுண்டு கேட்டிருக்கு. நெருப்பு பயங்கரமாக அதுலேருந்து வர ஆரம்பித்தது. இந்த ஸ்மோக்கெல்லாம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அதை கேட்டு அதை சத்தம் கேட்டது. அதை பார்த்த உடனே ரொம்ப நான் ரொம்ப பயந்துட்டேன், பதறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்ததை அவங்க அப்பாவுக்கும் அவங்களுடைய சிஸ்டருக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அவன் காமிச்சிருக்கான். இவன் நார்மலாக ஒரு பிளெயின் போகிறத ஆக்ஷனில் எப்படி போகுது அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுக்கணும், அந்த வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சிருக்கான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன இருக்குன்னா, ஏவியேஷன் ஆக்சிடெண்ட்ஸில் ஆனதை இவன் ரீசன்ட் மெமரியில் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. அது என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்து பார்த்த உடனே உனக்கு ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்க ஃபேமிலியுமே சொல்லியிருக்காங்க. ட்ரமடைஸ் ஆகிருக்கான் இவன் ரொம்ப இந்த மனதளவில் அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா, அது ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரியன் எடுத்த வீடியோவில் எல்லாம் காமிக்குது அப்படின்னா க்ளோஸ்அப்பில் இருக்கிறதுனால மேலேருந்து போய் சடனாக வேகமாக கீழே போய் விழுறது, அப்புறம் நெருப்பு வர்றது, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக இருக்குது. என்ன அந்த வீல்ஸ் எல்லாம் உள்ளே போயிருக்கா, என்ன ஏது அதெல்லாம் பார்க்குறதுக்கு இது ஒரு எவிடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் இவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்க. இந்த பையன்கிட்ட என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் அவன் சொல்லியிருக்கான். இவனுடைய அந்த வீடியோவையும் வச்சு ஏதாவது எவிடன்ஸாக வச்சு ஏதாவது கண்டுபிடிப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. இந்த ஏவியேஷன் அந்த இதில் அத்தாரிட்டிஸே வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இதில் நிறைய பாடிஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. படிக்கிற பக்கத்தில் பக்கத்தில் அந்த பையன் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதான் சொன்னாங்க. இவன் திரும்பி வில்லேஜுக்கு போய் படிப்பான், ஏன்னா இந்த ட்ராமாலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவனுக்கு கவுன்சிலிங் தேவைப்பட்டாலும் படலாம். இந்த மாதிரி பார்த்ததுக்கு இல்லைன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டதுக்கு பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.